Assalamu alaikum and welcome to Momlicious Recipe. Momlicious ரெசிப்பியில் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஜூஸியான ஃப்ளேவர்ஃபுல்லான டெலிஷியஸான பீஃப் ஷவர்மா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஷவர்மாக்கு ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு சூப்பர் டெலிஷியஸான பீஃப் கோஃப்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கூடவே ஷவர்மாக்குள்ளே எப்படி ஸ்டஃபிங் பண்ணி ரோல் பண்ணுறாங்கிறதையும் பார்க்கலாம். இந்த பேண்டமிக் டைமில் ஷவர்மா கடையிலலாம் போய் வாங்கி சாப்பிட்றது சேஃப் கிடையாது. வீட்டிலையே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்பவே டெலிஷியஸான ஷவர்மா எப்படி செய்யலாங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஷவர்மாக்கு ஸ்டஃபிங் பண்ணுறதுக்காக பீஃப் கோஃப்தா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 250 கிராம் பொடிச்ச பீஃப் எடுத்திருக்கேன். முதல்ல ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கருப்பு மிளகு சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க மிளகு, ஜீரகம், மிளகாயை நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பொடியாக நுணுக்கி வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம பீஃப் கோஃப்தாக்கு சேர்க்க போகிற மசாலா. இன்கேஸ் உங்கள்கிட்ட முழு ஜீரகம், மிளகெல்லாம் இல்லைன்னா நீங்கள் பவுடராக கூட சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலாக கறிக்கு யூஸ் பண்ணுற ஜீரகத்தூள், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி வறுத்து சேர்த்தா இன்னமும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ஒரு மிக்சி ஜாரில் 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு சிகப்பு மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பச்சை மிளகாய் மட்டும்தான் இருக்குன்னா 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சும்மா கலருக்காக தான் நான் சிகப்பு மிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக பேஸ்ட்டை அரைச்சதுக்கப்புறமா அது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது பேஸ்ட் அரைச்சி எடுத்த அதே மிக்ஸி ஜாரில் 250 கிராம் மின்ஸ்டு பீஃப் நான் எடுத்து நல்லா ஸ்குவீஸ் பண்ணி அதில் உள்ள தண்ணியெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். பீஃப்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதையும் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த ரெசிபிக்கு பீஃப் மட்டும் தான் சேர்க்கணுங்கிறது இல்லை. உங்ககிட்ட மட்டன் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். சிக்கனில் கூட இதை செய்யலாம். இதே ரெசிபியை ஃபாலோ பண்ணி நீங்கள் சிக்கன்லேயோ மட்டன்லேயோ கூட செஞ்சுக்கலாம். இப்போ பீஃபை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், பீஃபை நல்லா தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு அரைச்சதால் தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா ட்ரையாக ஃபைனாக அரைப்பட்டிருக்கு. இதே மாதிரி நீங்களும் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்லேருந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியெல்லாம் நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா உறிஞ்சி எடுத்துக்கிட்டேன். நான் மிக்சியில் அரைச்சி எடுத்ததால் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் ரிலீஸ் ஆகி செப்பரேட்டாக வந்துருச்சு. ஃபுட் ப்ராசஸர் யூஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணோன்னா நல்லா ட்ரையாக கிடைக்கும். அரைச்சி எடுத்து வச்சுருந்த பீஃபையும் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி அரைச்ச மசாலா பவுடர் 250 கிராம் பீஃப்க்கு கரெக்டான அளவில் இருந்துச்சு. நீங்கள் கூட குறைச்சி மீட்டு எடுத்தீங்கன்னா மசாலா பவுடரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லா இன்க்ரீடியன்ட்டும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதை நம்ம ஃப்ரை பண்ணும் போது இந்த பீஃப் கோஃப்தா உடையாமல் இருக்கிறதுக்காக தான் கொஞ்சமாக கடலை மாவு சேர்க்குறோம். கடலை மாவுக்கு பதிலாக நீங்கள் ஒரு முட்டை கூட சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்த்து பிசைஞ்சதுக்கப்புறமா கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் நல்லா பைண்ட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி பிசைகிறதால கோஃப்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், எல்லா இன்க்ரீடியன்ட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நீங்கள் டோஸ்ட் பண்ணியும் எடுத்துக்கலாம், கிரில் பண்ணியும் எடுத்துக்கலாம், உங்கள் சாய்ஸ் தான். நம்ம இன்றைக்கி பேனில் எப்படி டோஸ்ட் பண்ணி ஷவர்மா செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ எல்லாம் சேர்த்து ரெடி பண்ணதுக்கப்புறமா 1/2 மணி நேரம் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்போ நம்ம உருட்டும் போது ஈஸியாக வரும். 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கையை தண்ணியில் நனைச்சிக்கோங்க. நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் கோஃப்தா ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தோசை திருப்பியோட பின் பக்கத்தில் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக ரோல் பண்ணிக்கிறேன்.
இப்போ ஒரு கையளவு உருண்டை எடுத்து தோசை திருப்பியோட பின்பக்கத்தில் வச்சு நல்லா ஃப்ளாட்டாக இந்த மாதிரி ரோல் பண்ணி கோஃப்தா ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. நீங்களும் இதே மாதிரி டெக்னிக்காக ஃபாலோ பண்ணி கோஃப்தா செஞ்சிங்கன்னா ஒரே ஷேப்லையும் கிடைக்கும், அதே மாதிரி உள்ளே வேகிறதுக்கு நல்லா ஃப்ளாட்டான கோஃப்தாவாக உங்களுக்கு கிடைக்கும். நம்ம பீஃபை வந்து பச்சையாக தான் எடுத்திருக்கோம், வேக வைக்காத பீஃபை. அதனால் இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளாட்டாக நீங்கள் கோஃப்தா ரெடி பண்ணிக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாகவே வெந்துடும். ரொம்ப திக்கான உருண்டையாக உருட்டுனீங்கன்னா உள் பக்கம் வேகாமல் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளாட்டாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எல்லாத்தையும் இப்போ உருட்டியாச்சு. இதை எப்படி பேனில் நம்ம ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் இல்லை எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா உருகி சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரோல்ஸ் எல்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த கோஃப்தாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வேகமாக வச்சுட்டிங்கன்னா வெளியே வெந்துடும், உள்ளே வேகாமல் இருக்கும். முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துருந்தேன். இப்போ இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் எடுத்து இந்த மாதிரி எல்லா பக்கமும் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்க்கலைன்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் ஆயில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. உங்ககிட்ட க்ரில் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த கோஃப்தாவை க்ரில் பண்ணி கூட எடுத்துக்கலாம். டேஸ்ட் இன்னமும் சூப்பராக இருக்கும். எல்லோரும் செஞ்சு பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லான மெத்தடாக இருக்கணுங்கிறதுக்காக நான் பேனில் இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் ஒரு பக்கம் வேக வச்சாச்சு. இப்போ இன்னொரு பக்கத்தையும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். பொரியும் போது நல்லா ட்ரையாக இருந்துச்சுன்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ சூப்பரான ஃப்ளேவர்ஃபுல்லான பீஃப் கோஃப்தா ரெடி பண்ணியாச்சு. நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருந்த இந்த பீஃப் கோஃப்தா இல்லை கபாப்னு கூட சொல்லலாம். ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரியே மீட் கபாப் டேஸ்ட்லேயே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த பீஃப் கோஃப்தா ட்ரை பண்ணி பாருங்கள். பீஃப் கோஃப்தா இல்லை பீஃப் கபாப் எப்படி வேணாலும் சொல்லலாம். நம்ம பீஃப் கபாப் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது ஷவர்மாக்குள்ளே ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு காய்கறியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து லெட்யூஸ், கேப்சிகம், அதுக்கப்புறம் கியூக்கம்பர் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா நீளமாக வெட்டி எடுத்துக்கலாம். இது கூட நீங்கள் கேரட்டு, வெங்காயம் இந்த மாதிரி உங்களோட சாய்ஸ் எந்த வெஜிடபிள் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எது எடுத்தாலும் நீங்கள் இந்த மாதிரி நீளமாக வெட்டி எடுத்துக்க வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த காயெல்லாம் நல்லா நீளமாக வெட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பீஃப் கோஃப்தா பொரிச்சு எடுத்த அதே பட்டரில் இப்போ நான் கேப்சிகத்தை மட்டும் லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ அந்த கேப்சிகமோட ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டெப்பை நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் இன்றைக்கி ஷவர்மாக்கு இந்த ரெடிமேட் ரேப் தான் எடுத்திருக்கேன். இன்ஷா அல்லாஹ் நம்மளோட சேனலில் ஷவர்மா ரேப் எப்படி ஹோம்மேட் செய்கிறதுன்னு இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த ரேப்பை 2 சைடும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஓவர் குக் பண்ணணுங்கிறது இல்லை, லைட்டாக 2 பக்கமும் இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்தால் போதும். இப்போ நம்ம குக் பண்ணி எடுத்து வச்சுருந்த ரேப்பில் ஃபஸ்ட்டு நான் மயோனீஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி மயோனீஸும் சில்லி சாஸும் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமான எந்த சாஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். மயோனீஸும் சில்லி சாஸும் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சுருந்த காய்கறியெல்லாம் ஒன்று மேலே ஒன்று வச்சு லேயர் பண்ணிக்கலாம். காய்கறியெல்லாம் நீங்கள் லேயர் பண்ணும்போது இந்த மாதிரி ரேப்போட ஒரு ஓரத்தில் தான் நீங்கள் லேயர் பண்ணணும். அப்போ தான் ரேப்பை ரோல் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். காய்கறி எல்லாத்தையும் லேயர் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பீஃப் கோஃப்தாவை எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கு மேலே ஒரு பாதி சீஸ் ஸ்லைஸ் சேர்த்துருக்கேன். சீஸ் வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த சீஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சீஸ் வச்சதுக்கப்புறமா 2 ஓரங்களையும் உள்பக்கமாக மடித்ததுக்கப்புறமா கீழேருந்து நம்ம காய்கறி வச்ச சைடை ரோல் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக இந்த மாதிரி ரோல் பண்ணிடலாம். இன்னொரு வாட்டி எப்படி ரோல் பண்ணுறதுன்னு பாருங்கள்.
ஷவர்மா எப்படி ஈஸியாக ரோல் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. இப்போ ரோல் பண்ணி எடுத்து வச்சுருந்த ரேப் எல்லாத்தையும் ஒரு தோசை கல்லில் வச்சு 2 பக்கமும் ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம உள்ளே வச்சுருந்த சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி வரும். ரேப் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ஃப்ளேவர்ஃபுல்லான டெலிஷியஸான பீஃப் ஷவர்மா ரெடி. இன்றைக்கி இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாம்லிஷியஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching Momlicious Recipe.